அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுவனம் நன்மறையும் கூறப்பட்ட பெண்மணிகளில் மூன்றாவதாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயார். இவர்களுடைய சிறப்பை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே சுவனம் சென்ற பொழுது அவர்கள் சுவனத்தில் நுழைவதற்கு முன்பாக அங்கே காலடி சத்தம் கேட்டது. அப்படி காலடி சத்தம் கேட்ட பொழுது யாருடைய காலடி சத்தம் என்று கேட்கின்ற பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலடி சத்தம் என்று கூறப்பட்டது. இதை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே சுவனம் நன்மறையும் கூறப்படுகின்ற அளவிற்கு அவர்களுடைய சிறப்பு என்பது உயர்ந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, நிறைய போர் செய்யக்கூடிய வீரர்களுக்கும் தண்ணீர் கொடுப்பதற்கும், யாராவது காயம்பட்டு வந்தால் அவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்குமான மருத்துவ பணியையும் போர்க்கள பணியையும் அவர்கள்தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்களுடைய சிறப்பை நான் ஏராளமாக பார்க்க முடிகின்றது. திருமணத்தின் போது நகைகளையோ சொத்துகளையோ பணத்தையோ மகராக கேட்காமல் திருமணம் முடிப்பதற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்வந்த பொழுது அவர்கள் அப்பொழுது இஸ்லாமை ஏற்காமல் இருந்தார்கள். எனவே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாருங்கள், அதுவே நீங்கள் எனக்கு தருகின்ற மிகப்பெரிய மகர் என்று கூறிய மிகப்பெரிய ஒரு பெண்மணி தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே இவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் இந்த அளவுக்கு சிந்திக்க வேண்டும், படிப்பனையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களை குறித்து சிறப்புகளை நாம் அடுத்தடுத்து பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.